எங்க பார்வதியுமே கால் பண்ணி விஜயா கேட்டா இந்த மாதிரி விஜயா பணம் இங்கதான் இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. இது கேட்ட விஜயாமா என்ன பார்வதி விளையாண்டுட்டு இருக்க, உண்மையிலும் பணம் அங்கதான் இருந்துச்சு அப்படின்னு கேக்குறாங்க. ஆமா விஜயா, நான் இந்த மாதிரி தேடி பார்த்தேன், இப்பதான் தெளிவா தேடுறப்பதான் எனக்கு கிடைச்சது அப்படின்னு சொல்றாங்க. கேட்டோன்னு இந்த பக்கம் விஜயாக்குமே கடுப்பாகுது. இந்த விஷயம் மட்டும் வெளியில தெரியாம இருந்ததா எனக்கு இவ்வளவு பணம் நஷ்டமா இருக்காது. அதை விட முக்கியமா இந்த அளவுக்கு நான் வீட்டுல அவமானப்பட்டிருக்க மாட்டேன்னு யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்களுமே இங்க கெத்தோட இங்க அண்ணாமலை கிட்ட பாருங்க பணம் அங்கதான் இருந்திருக்கு, சொல்ல போனா அங்க பார்வதி தான் தப்பு பண்ணிருக்கா, வேற எங்கேயோ வச்சுட்டு இந்த பக்கம் தேடிட்டு இருந்திருப்பா போல இருக்கு. இப்ப பாருங்க அவளால எவ்வளவு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு விஜயாவே டென்ஷன் ஆயிட்டாங்கிறது கிளம்பிடுறாங்க. ஆனா முத்து மட்டும் அந்த விஷயத்தை ஏத்துக்கிற மாதிரி இல்ல. என்ன இது, இவங்க திடீர்னு இருக்குன்றாங்க இல்லன்றாங்க, இவங்க சொல்றதெல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்ப நம்புற மாதிரி தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சந்தேகப்பட்டு அவருமே டேரக்டா இங்க பார்வதி வீட்டுக்கு போறாரு. அங்க போயிட்டு இந்த பக்கம் பார்வதிட்ட இங்க பாருங்கம்மா, நீங்க தானே சொன்னீங்க பணம் தொலைஞ்சு போச்சுன்ட்டு, அப்புறம் எதுக்காக மறுபடியும் பணம் இருக்குன்னு சொன்னீங்க அப்படின்னு கேட்கிறப்போ, இல்ல முத்து நான் இந்த மாதிரி ஒரு பக்கம் தான் தேடி பார்த்தேன், இன்னொரு பக்கம் நான் தேடவே இல்ல. அதுக்கப்புறம் சரி எதுக்கும் ஒரு டைம் தேடி பார்ப்போம், நம்மளால உங்க வீட்டுல பிரச்சனை வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக நானுமே இந்த ஒன் சைட் ஃபுல்லா தேடி பார்க்கும் போது தெரிய வந்துச்சு நான் பணத்தை அந்த பக்கம் வைக்கிறதுக்கு மேல இந்த பக்கம் வச்சிருந்திருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. இது கேட்ட முத்துமே நீங்க சொல்றதெல்லாம் நம்புற மாதிரி இல்ல, நீங்க அன்னைக்கு என்கிட்ட ஃபர்ஸ்ட் டே சொல்லும் போது கூட நான் வீரோ ஃபுல்லாவே தேடி பார்த்துட்டேன், இந்த பணமே இல்ல நீங்க, ஆனா இப்போ நீங்க வேற ஒரு கதை சொல்றீங்க, ஒழுங்கா உண்மை சொல்லுங்க, இந்த பணம் எப்படி வந்துச்சு அப்படின்னு கேக்குறாங்க. இந்த பார்வதியுமே வந்து பதட்டமடைய ஆரம்பிக்கிறாங்க. சொல்லப்போனா முத்துக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிச்சு போல இருக்கு. சரி முத்து, நான் உன ஒரு விஷயம் சொல்றேன், ஆனா இது வெளியில சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. உடனே இங்க முத்துமே இருந்துட்டு சரி சொல்லுங்க நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பார்வதிக்கு அந்த விஷயம் என்ன அப்படின்னு கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அதாவது ரோகிணி தான் இந்த 2 லட்சம் ரூபாய் பணத்தை கொடுத்தாங்க. அதாவது இந்த மாதிரி விஜயாவோட மனநிலைக்காக தான், ஏன்னா வந்து விஜயா இப்படி 5 லட்சம் ரூபாய் ரெடி பண்ணி முத்து கொடுக்க முடியாதுங்கிறதுக்காக 2 லட்சம் ரூபாய் இங்க கிடைச்ச பணம் இருந்தா கூட மீதி 3 லட்சம் ரூபாய் நான் மனோஜை வச்சு வீட்டுல கொடுத்துருவேன், அதனால ஏதோ ஒரு பிரச்சனை இல்லாம நம்ம வீட்டு பிரச்சனையும் சால்வ் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்காக இதை பண்றேன் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டோன்னு இந்த பக்கம் வந்து முத்துக்கு சரியான டவுட், இந்த பார்லர் மேடமும் அவ்வளவு நல்லவும் கிடையாது, அது மட்டும் இல்லாம எதுக்காக சம்மந்தமே இல்லாம இங்க 2 லட்சத்தை கொடுத்துட்டு அங்க ஒரு 3 லட்சத்தை கொடுக்கணும், இவங்க பண்றதெல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்ப நம்புற மாதிரி இல்லையே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அதே நேரத்துல எங்க முத்துக்குமே மனசுல கொஞ்சம் டவுட் வர ஆரம்பிக்குது. ஆமா, இந்த பணம் வீட்டுல இருக்கும்போது இந்த பணம் இருக்குன்ற விஷயம் யார் யாருக்கெல்லாம் தெரியும் அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப பார்வதியுமே இருந்துகிட்டு இது வந்து விஜயாக்கும் எனக்கும் தெரியும், அதுக்கப்புறம் வந்து ரோகிணிக்கு தான் கடைசியா தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. ரோகிணிக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேக்குறப்போ, இந்த மாதிரி நம்ம வீட்டுக்கு வந்துருந்தாப்பா, அப்ப இந்த மாதிரி வந்து உங்க அத்தை பணம் வாங்கியிருக்காங்கன்னு சொன்ன விஷயத்த அவ நம்பவே இல்ல, நான் தான் அவளை கூட்டிட்டு போய் எடுத்து காட்டினேன், எங்க பேர் பணம் இருக்கு அப்படின்னு எடுத்து காட்டினேன், அதுக்கப்புறம் தான் அவளும் நம்பினா, அப்ப கூட சொல்லிட்டேன் இந்த விஷயத்த வெளியில யார்ட்டையும் சொல்லக்கூடாதுன்னு, அவளும் யார்ட்டையும் சொல்லல அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த பக்கம் முத்துக்குமே தெளிவா புரியுது, அப்ப ரோஹிணிக்கு தான் பணம் இருக்க இடம் தெரிஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் ரோஹிணி வந்தாலும் அப்படின்னு கேக்குறப்போ, ஆமா மறுபடியும் ரோஹிணி வந்தா வந்து எங்களுக்கு ஸ்வீட் எல்லாம் கொடுத்துட்டு போனா அப்படின்னு சொல்றாங்க. இது கேட்டோட இன்னுமே தெளிவா புரிஞ்சிருது. சொல்லப்போனா ரோஹிணி தான் அந்த பணத்தையும் பார்த்திருக்காங்க, அவங்க தான் அந்த பணத்தை எடுத்திருக்காங்க. அந்த பணம் எடுத்து பிரச்சனை ஆனதுக்கு அப்புறம் இப்ப வந்து அம்மா கேஸ் கொடுக்க போறேன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் இவங்க அந்த கேஸ் திரும்பினா நம்ம மேலே வந்துருங்கிறதுக்காக மறுபடியும் தன்னோட பணம் 2 லட்சத்தை கொண்டு வந்து பார்வதிட்டு கொடுத்திருக்காங்க. ஓகே, இதுதான் நடந்திருக்கு அப்படிங்கிற விஷயத்தையுமே இந்த பக்கம் முத்து புரிஞ்சுக்கிறாரு. அதுக்கப்புறம் இங்க பார்வதியை பார்த்து நான் அந்த பணத்தை கொஞ்சம் பார்க்கலாமா அப்படின்னு கேக்குறாங்க. உடனே பார்வதியுமே இருந்துகிட்டு நீ வேறப்பா, நீ எப்ப வருவ, அந்த பணத்தை எடுத்து உன் கையில கொடுக்கலாம் நான் நினைச்சிட்டு இருந்தேன், நீயே வந்துட்டு இரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2 லட்சம் ரூபாய் பணத்தையுமே எடுத்துட்டு வந்து இந்த பக்கம் அவங்க கையில கொடுக்குறாங்க. அந்த பணத்தை வாங்கின முத்துவுமே சரிமா நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து டேரக்டா வீட்டுக்கு கிளம்பி போறாரு. வீட்டுக்கு கிளம்பிட்டு வீட்டுல இருக்க எல்லாருமே கூப்பிட்டு இங்க பாருங்க பார்வதி ஆண்டி கொடுத்த 2 லட்சம் ரூபாய் பணம் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க விஜயமே இருந்துட்டு போதுமாடா, நிம்மதியாடா, எல்லா பணம் வந்துருச்சா, இதுக்கு மேல உனக்கு பிரச்சனை இல்லையா அப்படின்னு கேக்குறாங்க. இல்ல இல்ல, அந்த பணத்துல கொஞ்சம் சின்ன பிரச்சனை இருக்கு, விஷயம் என்னன்னா இது வந்து நான் வக்கீலுக்கு கொடுத்த பணம் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. இது கேட்டோன்னு விஜயா மேடி இது என்னடா அந்த கொடுத்த பணம் கிடையாது இந்த கொடுத்த பணம் கிடையாது, 2 லட்சம் ரூபாய் வந்துச்சு இல்ல, அப்புறம் என்னடா பணத்தை நீ தேடிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேக்குறப்போ, இல்ல இல்ல அப்படிலாம் கிடையாது, இந்த பணம் வந்து நான் வக்கீல் கொடுத்த பணமே கிடையாது, ஏன்னா நான் வக்கீல் கொடுத்த எல்லா கட்டுலையுமே செல்வம்னு சொல்லி எழுதியிருப்பேன், இந்த பணம் புதுசா இருக்கு, இது வேற யாரையும் எடுத்துட்டு கொண்டு போய் வச்ச மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. உடனே இங்க விஜயாம இருந்துட்டு யார் எடுத்துட்டு கொண்டு போய் வச்சிருப்பா, அப்படிலாம் வாய்ப்பு இல்லையே அப்படின்னு கேக்குறப்போ, நீங்க வேற எடுத்துட்டு கொண்டு போய் தான் வச்சிருக்காங்க, அதுக்குண்டான ஆதாரம் வரைக்கும் எனக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்றாங்க. உடனே எங்க அண்ணாமலே இருந்துகிட்டு என்ன மொத்த சொல்ற, இதா இருந்தாலும் முதல்ல டீட்டெயிலா பேசு, என்ன பிரச்சனை அப்படின்னு கேக்குறப்போ, இல்ல இது மாதிரி இந்த பணம் வந்து மிஸ் ஆனது கன்ஃபார்ம் தான், ஆனா மறுபடியுமே வந்து இந்த பணத்தை கொண்டு போய் பார்வதி ஆண்டிட்ட கொடுத்தது வேற யாரும் கிடையாது, உங்களோட பார்லர் மேடம் தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ரோகிணியை போட்டு விட்டுறாங்க. இந்த ரோகிணி எதுக்கு அந்த பணத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்க வீட்டுல இருக்க எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. அப்ப மனோஜுமே இருந்துட்டு ஏன் ரோகிணி நீ எதுக்காக 2 லட்சம் கொடுத்த, நம்ம இங்க ரெடி பண்ணி கொடுத்த பணமே நமக்கு வந்து இடிக்குது, நீ சம்மந்தமே இல்லாம எதுக்கு மறுபடியும் 2 லட்சம் கொண்டு போய் பார்வதி ஆண்டிட்ட கொடுத்த அப்படின்னு கேக்குறாங்க. உடனே ரோகிணியுமே சமாளிக்கிற மாதிரி இல்ல இந்த மாதிரி வந்து நம்ம குடும்பத்துல எதுக்காக பிரச்சனை வரணும், சொல்லப்போனா எப்படினாலும் அத்தை பணத்துக்காக தானே இந்த மாதிரி பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க, அதனாலதான் சரி பணத்தை நம்மளே கொடுத்து இந்த பிரச்சனையை முடிச்சிடலாங்கிறதுக்காக தான் நான் டைரக்டா போய் பார்வதி ஆண்டிட்டு கொடுத்தேன் அப்படின்னு சொல்றாங்க. உடனே இதை கேட்டுட்டு இருக்கிற முத்துவுமே இருந்துட்டு எதுக்காக
ஏன் கேஸ் போட்டு ஏதோ பிரச்சனை வந்துடும் நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேக்குறப்போ இங்க ரோகிணிக்குமே படப்படன்னு இருக்கு. அப்ப விஜயாவும் இருந்துகிட்டு, ஏண்டி ரோகிணி உனக்கு பணம் கொடுக்குன்றதா நீ என்கிட்ட தனியா கொடுக்க வேண்டியதானே, அதுதான் கேஸ் போட்டு அந்த 2 லட்சம் ரூபாய் பணத்தை நம்ம தான் வாங்கிடலாமா, அப்புறம் எதுக்காக இப்படி முட்டாள்தனமா உன்னோட பணத்தை கொண்டு போய் பார்வதிட்டு கொடுத்து மறுபடியும் இப்படி ஒரு நாடகத்தை பண்ண, நீ என்கிட்ட கொடுக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து ரோகிணியை பார்த்து பயங்கரமா கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா முத்துவுமே ரொம்ப நக்கலோட, சரி சரி அவங்க பண்ற விஷயம் எதுவுமே சரியில்லை, அது மட்டும் இல்லாம அவங்க எதுக்காக இந்த பணத்தை 2 லட்சம் ரூபாய் கொடுத்தாங்கன்னு தெரியல, சரி பாக்கலாம், இது ஈஸியா நான் இப்பவே கண்டுபிடிச்சிருவேன், சரி கொஞ்சம் டைம் எடுத்து பண்றேன், இருந்தாலும் அவங்களும் இந்த வீட்டுல கொஞ்ச நாள் இருக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி பத்தியான உண்மையை கண்டுபிடிப்பேன் அப்படிங்கறத சொல்லாம சொல்லிக்கிட்டு இருக்காரு.